அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று அதிகாலை கடலூர் மாவட்டத்திலிருந்து நம்முடைய நண்பர்கள் சுமார் 8 மணி அளவில் தொடர்பு கொண்டு ஒரு துயரமான சம்பவத்தை தொலைபேசி மூலம் தெரிவித்தார்கள். அதாவது இன்று அதிகாலை சுமார் 7:30 மணி அளவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி 2 மாணவிகள் பலியாகினர் என்ற செய்தியை நம்மிடம் தெரிவித்த பொழுது மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். விலை மதிப்பில்லாத 2 உயிர்கள் மறைந்தன என்ற செய்தி மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது. அதுவும் விஜயகுமாரின் அன்பு மகன் நிமிஷ் 12 வயதுடைய மகனும், திராவிடமணி அவர்களின் மகள் சுமார் 16 வயதுடைய அன்பு மகள் சாருமதி அவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள் என்று தெரிவித்த பொழுது கண்களில் கண்ணீர் குளமாக வந்துள்ளது. விலை மதிப்பில்லாத உயிர்களை இந்த ரயில் அடித்து சென்று விட்டதே என்று எண்ணுகின்ற பொழுது வேதனை அளிக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு காரணமான அந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற மத்திய அரசு ஊழியரான ரயில்வே கேட் கீப்பர் வட மாநிலத்தை சார்ந்தவர்தான் அந்த ரயில்வே இருப்பு பாதை கேட்டை மூடவில்லை என்று நம்மிடம் தெரிவித்தார். மேலும் இந்த சம்பவத்திற்கு முழுக்க மத்திய அரசின் ரயில்வே துறையே காரணம் என்பதை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, நாம் கடந்த ஆண்டு இதே போன்றதொரு சம்பவத்தை நாம் சமூக வலைதளங்களிலும் நம்முடைய யூடியூப் சேனலான யூகே டிவி யூடியூபிலும் பதிவிட்டிருந்தோம். அதாவது கோவில்பட்டியில் முன்பதிவு மையத்தில் பயணிகளுக்கும் அங்கு பணியாற்றிய வட மாநிலத்தைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதாவது மொழி பிரச்சனையால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே போன்று நாம் பதிவிட்டிருந்தோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்துகின்றேன். அப்பொழுது நாம் தெரிவித்திருந்தோம், தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு பணிகளில் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் உள்ளவர்களையே பணியமர்த்த வேண்டும் என்றும் நாம் தெரிவித்திருக்கின்றோம். அதை தற்பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரிய கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இந்த சம்பவத்திற்கு முதற் காரணம் கேட் கீப்பர் தான். அந்த கேட் கீப்பர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் தற்பொழுது செய்திகள் வெளிவருகின்றன. இது இந்த விபத்துக்கு காரணம் முதற் பொறுப்பேற்க ரயில்வே துறையே பொறுப்பேற்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், தமிழகத்தில் மத்திய அரசு பணிகளில் தமிழர்களுக்கே வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும், தமிழர்களையே பணியில் அமர்த்த வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் தனியார் பள்ளிகளிலே ஆங்காங்கே மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் அதிவிரைவாக செல்லாமலும், உரிய முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் பள்ளிக்கு சென்றுவிட வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்துடன் பயணிக்காமல், வாகனத்தை இயக்காமல் நிதானத்தோடு பொறுமையாக இயக்கியிருந்தால் இது போன்றதொரு விபத்தை தடுத்திருக்கலாம் என்றும் எண்ண தோன்றுகின்றது. ஏனென்றால் அந்த பள்ளி வாகனத்திலே தினந்தோறும் செல்லக்கூடிய ஓட்டுநர் தான் அந்த பள்ளி வாகனத்தை இயக்கியிருப்பார். அவரும் நன்கு அறிந்திருப்பார். இந்த நேரத்தில் இது போன்றதொரு ரயில் இந்த
ரயில்வே கேட்டை கடக்கும் என்று அவரும் அறிந்திருப்பார். கேட் மூடாமல் இருந்திருந்தாலும் ஒரு சில வினாடிகள் சற்று யோசித்திருந்தால் இந்த குழந்தைகளின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று எண்ண தோன்றுகின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, படுகாயமடைந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு என்னதான் ஆறுதல் கூறினாலும் தங்கள் குழந்தையை இழந்த துக்கத்தில் அவர்களுக்கு நம்மால் ஆறுதல் தெரிவிக்க இந்த நேரத்திலே இயலவில்லை என்றாலும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களின் நண்பர்களுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ரயில் விபத்து ஏற்பட்டவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியிலே ஈடுபட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினருக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில் மத்திய அரசு பணிகளில் தமிழர்களையே பணியமர்த்த வேண்டும் என்று மத்திய அரசை அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.